மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 40 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லேப் டெக்னீஷியனுக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய். வயது வரம்பு 35 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. பணியில் இணையும் போது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதோட 11 மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 என்ற முகவரிக்கு அனுப்பணும். உங்களுடைய விண்ணப்பங்களை தபால் மூலமாகவோ அல்லது நேரிலேயோ கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ்களை இணைத்து அனுப்பணும். கட்டாயமாக என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்று, மதிப்பெண் சான்று நகல், சுய சான்றொப்பமிட்டு கொடுத்துருக்கணும். அடுத்தது ஜாதி சான்றிதழும் நகல் சுய சான்றொப்பமிட்டிருக்கணும். இருப்பிடச் சான்றின் நகல் குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு சுய சான்றொப்பமிட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலேயோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அனுப்பலாம்.